தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்தால், பாராளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே அமைச்ச ஒரு கூட்டணி இருக்குது. இப்போ என்டிஏ அவங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை எதிர்த்து இப்போ காங்கிரஸ் தலைமையில் நமக்கு ஒரு கூட்டணி இருக்குது. இந்த கூட்டணி சிக்கல்ல இருந்து இந்த கூட்டணி சிக்கலுக்குள்ள ஆகும். அப்படி ஆகக்கூடிய சூழ்நிலையில் அந்த கூட்டணியிலேருந்து காங்கிரஸை வெளியேற்றிட்டாங்கன்னா ஒரு மூன்றாவது அணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஸ்டாலின் ஐயா அவருடைய தலைமையில் ஏற்படக்கூடும். அதுக்கு ஸ்டாலின் ஐயா தலைமை ஏற்றால் ஒருவேளை அது ஒரு பலம் பொருந்திய கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். காரணம் சிபிஎம் அது இதெல்லாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாங்கன்னா அதுவும் ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கும். காங்கிரஸ் இந்த பக்கம் பிஜேபி கூட்டணி அந்த பக்கம்னு பிரியக்கூடிய நேரத்தில் ஓரளவு அட்லீஸ்ட் ஆட்சி அமைக்க முடியலாட்டியும் காங்கிரஸுக்கு ஒரு பாடம் போடுறதுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய கையில் ஒரு ஆயுதம் கிடைச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இப்போ காங்கிரஸ் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இவங்க முதுகுல குத்துற மாதிரி இருந்தால் அங்க முகத்திலே குத்துறதுக்கு திமுக தயாரா இருக்கும்.